வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். மகாராஷ்டிரா மாநில அரசு கடந்த ஆண்டு மாட்டு இறைச்சிக்கு முழுமையாக தடை விதித்தது. மாட்டு இறைச்சியை சாப்பிடுவது குற்றம், வீட்டில் வைத்திருப்பது குற்றம், மாட்டை அறுப்பது குற்றம் என்று சட்டம் கூறியது. அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. மும்பை உயர்நீதிமன்றம் இப்போது மாநிலத்தில் மாடுகளை அறுப்பதற்கு மட்டும் தடையை நீடித்திருக்கிறது. மற்றபடி மாட்டு இறைச்சியை வேறு மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்வதோ, அதை சாப்பிடுவதோ, வீட்டில் வைத்திருப்பதோ குற்றமில்லை என்று கூறிவிட்டது. இந்துக்களில் உழைக்கின்ற மக்களாக இருக்கிற தலித் மக்கள் விரும்பி சாப்பிடுகிற உணவு மாட்டிறைச்சி. குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய புரதச்சத்து உணவு. தலித் மக்களும் இந்துக்கள் தான் என்று ஓட்டு வங்கிக்காக இப்போது அரவணைத்துக் கொள்ளுகிற பாஜகவும் சங் பரிவாரங்களும் அந்த மக்கள் விரும்பி சாப்பிடுகிற உணவை மட்டும் இந்து மதத்திற்கு எதிரானது என்று கூறி பார்ப்பனிய உணவு பண்பாட்டை திணிப்பது நியாயம்தானா? இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. உலகத்திலேயே மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் முதல் இடம் வகித்த நாடு இந்தியா. முதன்மையாக ஏற்றுமதி செய்து வந்த 4 நிறுவனங்களில் 3 நிறுவனங்களை நடத்தியவர்கள் இந்துக்கள் தான். அவர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர்களில் அந்த நிறுவனங்களை நடத்தி வந்தார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தடையின் காரணமாக செருப்பு தைக்கும் தொழில் நலிந்து போய்விட்டது. பெரும்பான்மையான தொழிலாளர்கள் வேலையற்று இருக்கிறார்கள். இந்த நிலையில் மதத்தை உணவோடு இணைத்து உணவு பிரச்சனையை சிக்கலாக்கி நாட்டின் பொருளாதார பிரச்சனையும் சிக்கலாக்குவது எந்த வகையிலே நியாயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.